பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியிலே வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலே ஒரு வேத பகுதியை வாசித்து நம் கடந்து செல்வோம். யோசபாத் என்கிறதான ஒரு ராஜா வாழ்ந்த சரித்திரத்தை குறித்து சில காரியங்களை வாசிக்க போகிறோம். அதாவது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் தேவ சமூகத்திலே ஆலயத்திலே சென்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அது என்ன சொல்றார் என்று சொன்னால், பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உங்களுடைய எதிர்த்து இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். காரணம் என்னென்று பார்க்கும்போது, இப்படி ராஜ்யபாரம் சரியாக போய்கொண்டிருக்கிற வேளையில திடீரென்று மோவாபியரும் அம்மோனியரும் அவளோடு கூட கிழக்கு புத்திரர் அனைவருமாக சேர்ந்து கொண்டு இவருக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார்கள். வந்தபோது யோசபாத் மிகவும் பயந்தவராக தேவ சமூகத்திலே சென்று அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் புது பிரகாரத்தின் முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உங்களுடைய கரத்துல வல்லமை இருக்கிறது, பராக்கிரம் இருக்கிறது. ஒருவரும் உங்களுடைய எதிர்த்து நிற்க முடியாது. எங்களை எதிர்த்து போராட அவர் வரவில்லை ஆண்டவரே, உண்மைத்தான் எதிர்த்து நிற்க வருகிறார்கள் என்று சொல்லி அவர் விண்ணப்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடி வருவார் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக அல்ல, உங்களுக்கு விரோதமாக ஒருவர் வருவது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனோடு கூட எதிர்த்து நிற்க வருகிறார்கள். அதை நீங்க மறந்து விட வேண்டாம். யோசபாத் அதைத்தான் சொல்லுகிறார். உம்மோடு எதிர்த்து நிற்க ஒரு நாள் முடியாது என்று சொல்லுகிறார். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம், காரணம் இல்லாமல் எழும்பி வரலாம், திடீரென்று நம்ம மேல பாய்ந்து வரலாம். ஆனால் நாம் அவளை எதிர்த்து நிற்க முடியாது, நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஆண்டவராகி தேவன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் நமக்காக எதிர்த்து நின்று போராடி நம்ம ஜெயம் கொடுக்கிறவராகிறார். அதன் பின்பாக ஒரு தீர்வை சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. அருமையான தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த போராட்டம் பிரச்சனையா இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் சும்மா இருந்தால் போதும், நீங்கள் மௌனமா இருந்த தேவ சபையில ஜெபித்தால் மட்டும் போதும். அப்படி ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அவரே காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியில தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீரே காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறவர். ஆண்டவரே, உம்மை எதிர்த்து நிற்க ஒரு நாள் கூடாது என்று சொல்லி யோசபாத் அர்ப்பணித்து ஜெபித்தது போல நீங்கள் நானும் ஜெபிப்போம், நாம் ஜெயம் பெறுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஐயா, ஆண்டவரே, கட்டுக்கடங்காத கூட்டங்கள் எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரத்தக்கதாய் நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அப்பாவுடைய பாதத்தில் மன்றாடும் பொழுது நீர் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு தைரியம் சொன்னது போல எங்களுக்கு தைரியம் சொல்ல கர்த்தர் இருக்கிறீர். ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறதுனால நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வோம், எந்த சந்தேகம் இல்லப்பா. அப்படியே இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் யாரும் நடத்த முடிக்காத நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் கர்த்தர் பெரிய காலிச்சியம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.